வணக்கம் நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு போராக மாறுமா? அப்படி மாறினால் எந்தெந்த நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கும், எந்த நாடுகளெல்லாம் எதிர்த்து நிற்கும் மற்றும் இதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் நம்முடைய இந்திய சுற்றுலா பயணிகள் மீது அதுவும் கொடூரமாக தாக்குதல் நடத்தினார்கள். அதற்கு பதிலடியாக இந்தியா கடந்த 6ஆம் தேதி சரியாக 16ஆம் நாள், அதாவது ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு காரியம் 16ஆம் நாள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்த அந்த நடவடிக்கைக்கு சிந்தூர் என்று பெயர் வச்சு பாகிஸ்தானோட ஆக்குபை காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட 9 இடங்களில் போயிட்டு இந்திய இராணுவம் நள்ளிரவில் கிட்டத்தட்ட ஒரு 80 விமானங்கள் போயிட்டு ட்ரோன் மூலியமாகவும் ஏவுகணை மூலியமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 100 தீவிரவாதிகளை கொண்டிருக்காங்க. இது பாகிஸ்தானே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரில் தான் இந்தியா தாக்குதல் நடத்திட்டு இருந்தது. ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு மிக துல்லியமாக இந்த தாக்குதல் நடைபெற்ற போது உலகமே அதிர்ச்சியில் ஆடி போயிட்டாங்க. எப்படி இவ்வளோ போல்டாக இந்தியா இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இதற்கப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா, நேற்று நள்ளிரவு மிக கடுமையாக பஞ்சாப்பு, ஜம்மு காஷ்மீர், குஜராத்து, ராஜஸ்தான், அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்டரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மாநிலங்கள் மீது 15 நகரங்கள் மீது குறி வச்சு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாட்டிருந்து வந்த ட்ரோன். ஆனால் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா S-400 சொல்லக்கூடிய தடுப்பு கவசம், அதாவது ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய ட்ரோன் தடுப்பு கவசம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர்லேயே கண்டுபிடிச்சிடும். 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும்போதே வானத்தில் நடுவில் போய் தாக்கி அழிச்சிடும். அப்படி வந்த எல்லா ட்ரோன்களையும் இந்தியா தடுத்து அழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, F-16, F-17 2 விமானங்களையும் இந்தியா தகர்த்து எறிஞ்சிருக்கு. அப்போ இராணுவ அளவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நிறைய ஆயுதங்கள் கைவசம் இல்லை. ஏற்கனவே அவங்க உக்ரைனுக்கு பணப்பற்றாக்குறையினால் நிறைய ஆயுதங்களை விற்றுட்டாங்க. இப்போது ஆயுதங்கள் பற்றாக்குறை, நவீனமான ஆயுதங்களும் கிடையாது. இந்தியா கிட்ட ரஃபேல் இருக்குது, S-400 இருக்குது, பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு 3-4 நாள் கூட சமாளிக்க முடியாது. ஆனாலும் அந்த இராணுவ அதிபர் பாகிஸ்தான் எப்படியாவது ஆட்சியில் வந்துடணும்னு சொல்லிட்டு முனிப்பு எல்லா விதமான இந்த நார்மல் நடவடிக்கைக்கு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தை, 140 கோடி மக்கள் இருக்கும். அப்போ வாங்கும் சக்தி அதிகமாக உள்ள நாடு அப்படின்றதுனால எல்லா நாடுகளுமே யோசிக்குது. ஏன்னா பிரான்ஸ் ரஃபேல் விமானம் நிறைய நமக்கு விற்றுருக்காங்க. ஜப்பான் நிறைய நிதியுதவி இந்தியாவுக்கு கொடுத்துருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவும் நிறைய ஆயுதங்களை இந்தியாவுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சீனாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறைய இந்தியாவில் தான் விற்றுட்டு இருக்கு. அப்போ எல்லாமே பலம் பொருந்திய நாடுகளாகவும் வலிமை வாய்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்தியா மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறதுனால எந்த ஒரு நாடுமே இந்தியாவை கண்டனம் தெரிவிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்கள் மீது தான் ஏவுகணை இந்த ட்ரோன் மூலிமா தாக்கியிருக்காங்க. பொதுமக்கள் மீது தாக்கலை. பாகிஸ்தானோட மிலிட்ரி அந்த பேஸ் மேலே தகர்க்கலை. அப்போ யாருமே இது குற்றம் சொல்ல முடியல. ஆனாலும் பாகிஸ்தான் இதை மிகப்பெரிய ஒரு போராக மாற்றணும் அப்படின்றதுனால தான் இப்போது இந்திய எல்லைப்புறங்களில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன்னா அப்படி போராக மாறினா மட்டும்தான் முஸ்லீம் நாடுகள்கிட்டருந்து பண உதவி கிடைக்கும். அந்த உதவி வச்சு மேற்கொண்டு ஆயுதங்கள் வாங்கலாம், தங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்கிட்டையும் மற்ற முஸ்லீம் நாடுகள்கிட்டையும் கடன் வாங்கி அவங்க சொகுசாக வாழ்கிறது இல்லை, தீவிரவாதத்தை வளர்க்குறாங்க. ஏன்னா இந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்குது. பக்கத்து நாட்டுக்காரன் இவ்வளோ பெரிய அளவு மாறிட்டான்ன்றது பொறாமையினால் மீண்டும் மீண்டும் தீவிரவாதி குழுக்களுக்கு பயிற்சி அளித்து ஆயுதங்களை கொடுத்து அவங்களை இந்தியாவை தொந்தரவு பண்ணுறது அவங்க முக்கியமான வேலை. அதான் சொல்லுவாங்க, நீ அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்படுறதை விட அந்த நேரத்தை உனக்காக செலவழித்தால் நீ எவ்வளோ வளர்ந்துருக்கலான்னு. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ரயில் போக்குவரத்து, விமான தளங்கள், அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கொண்டு போயிருக்காங்க. ஆனால்
பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அங்கே மக்கள் பெரிதாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர் அதிகமாக நடைபெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே பலுசிஸ்தானில் கிளர்ச்சி படைகள் அங்கே வந்து முக்கியமாக பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் நிறைய அடக்குமுறையை கையாளுறாங்க. அந்த மக்களை வந்து சரியான வசதிகள் செய்து கொடுக்கலன்னு அந்த பலூச் விடுதலை படை போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்லாமாபாத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இம்ரான் கட்சி ஆதரவாளர்களும் எதிர்த்து கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவோட தாக்குதல் 3 முனையிலிருந்து பாகிஸ்தான் அழுத்தம் வர்றதுனால 3-4 துண்டுகளாக பாகிஸ்தான் உடையும் அப்படின்னு தான் எல்லாருமே கணிக்கிறாங்க. ஏன்னா உள்நாட்டு அதிருப்தி தேவையில்லாமல் இந்தியாவில் போயிட்டு தாக்குதல் நடத்தி அதன் மூலியமாக இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கராச்சி, இஸ்லாமாபாத், லாகூர் இப்படி முக்கியமான எல்லா இடங்கள்லையும் வந்து இந்தியா இங்கேருந்து அடிக்கிறாங்க. இன்னும் இந்தியா வந்து ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. விமானங்கள் மூலமாக உள்ளே போய் தாக்குதல் நடத்தினாங்க, இல்லை பிரம்மோஸ் ஏவுகணை அனுப்பிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய முக்கியமான இடங்கள்லாம் அழிபட்டால் இன்னும் அவங்க 10-20 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ தேவையில்லாமல் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் பிரச்சனையை கிளப்பி, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்களும் அப்பாவி மக்களும் பயப்படுறாங்க. இது தேவையில்லாத வேலை, ஏன்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்குது, அவங்ககிட்ட மோதி நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு. இப்போ சீனாவோ இல்லை மற்ற நாடுகளோ இதற்கு ஆதரவு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் பாகிஸ்தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கிறதுனால திடீர்னு இந்தியாவை பகிச்சிக்க முடியாது. அதனால் இரு நாடுகளும் பேசி தீர்த்துக்கன்னு தான் சொல்கிறாங்க. அமெரிக்காவும் அப்படி தான் சொல்கிறாங்க, சீனாவும் அப்படி தான் சொல்கிறாங்க, ரஷ்யாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ உலக அளவில் இந்தியாவுக்கு வந்து எந்த நாடும் கண்டனம் தெரிவிக்கலை. இது முதல் நிலை. இரண்டாவது, இந்தியா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸு பாகிஸ்தானோட சமாளிக்க முடியாது. ஏன்னா சீனாவில் வாங்கின ட்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நேற்று 100 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து இந்தியா டார்கெட் அச்சீவ் பண்ண முன்னாடி நடுவானத்தில் தாக்கி அழிச்சிட்டாங்க. அதனால் அவங்களால எந்த ஒரு தாக்குதலையும் பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஒரு 3 நாளைக்கு மேலே தாங்காது அப்படிங்கும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது எதிர்ப்பை காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மோடி அதிக அளவில் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்ததன் மூலியமாக எல்லா நாடுகளுடைய ஆதரவும் நமக்கு இருக்குது. அப்போ இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் எடுத்தால் பாகிஸ்தானில் சமாளிக்க முடியாது. அதை உலக நாடுகளும் கண்டிக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் எந்த மக்களும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்தியாவுக்கு எந்த விதமான பெரிய அச்சுறுத்தலும் தற்போதைய நிலையில் இல்லை. இந்தியா வந்து மிக சுலபமாக இந்த தாக்குதலை கையாண்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் எந்த விதமான தீவிரவாத குழுக்களும் இந்தியாவுக்குள்ள நுழைந்து பிரச்சனை பண்ண முடியாதபடி பாகிஸ்தான் ஆர்மி காஷ்மீரில் இன்னும் வலுவான தாக்குதல் நடத்துவாங்க. எல்லா மிலிட்ரி கேம்பையும் அடித்து நொறுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் 2-3 மாநிலங்களாக பிரிந்து தன்னுடைய பலத்தை இழக்கப் போகிறது என்பதுதான் நிதர்சனம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே விபரீதமாக முடியுன்றது இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு உணர வேண்டிய நேரமாக இருக்குது. இன்னொன்று, அங்கே வந்து ஒரு ஜனநாயக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தொடர்ந்து இல்லை, இராணுவ ஆட்சி தான் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க எந்த முடிவுமே சரியாக எடுக்க மாட்டாங்க. அதனால் எந்த நாடுகளுமே அவங்கள வந்து நம்பி போக முடியல. பாகிஸ்தான் ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் நாடுகள் எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்ற வருவாங்க, நமக்கு ஆபத்துனா நம்ம இனம் காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் அந்த முஸ்லீம் நாடுகளே யதார்த்தத்தை உணர்றாங்க. ஏன்னா ஒரு நாட்டில் போயிட்டு நீ தேவையில்லாமல் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொள்ளும்போது அதை எப்படி ஆதரித்து மற்ற நாடுகள் முன்வர முடியும்? ஸோ அதனால் இது வரைக்கும் நடந்த பாகிஸ்தான் இப்போ வேறு விதமான எதிர்வினையை இந்தியாவிட்டிருந்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அதான் சொல்லணும். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாம் தலையிட முடியாத அளவுக்கு இந்தியாவோட ராஜதந்திரம் மிக சிறப்பாக இருக்குது. இந்த முறை நிச்சயமாக பாகிஸ்தான் பல துண்டுகளாக பிரிந்து போவதற்கான சூழ்நிலை தான் உருவாகி இருக்குது. இந்தியாவுக்கு எல்லா நாடுகளும் ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கிறதுனால எந்த நாடுகளும் இந்தியாவை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் நிதர்சனம். அடுத்து ஒரு பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.